6 months ப்ளஸ் பேபிக்கு நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பம்ப்கின் சீட் எடுத்துக்கிறேன். ஸோ அது நல்லாவே ரோஸ்ட் பண்ணணும். 6 மந்த்ஸ்க்கு மேலே எல்லா பேபிஸ்க்குமே நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் குக்கும்பர் சீடு, வெள்ளரிக்காய் விதையும் பூசணிக்காய் விதையும் ரெண்டுமே சேர்த்தியே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா ஹீட் அடியில் மட்டுமே வருங்கிறனால ஸோ ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் ஈஸியாகவே நல்லாவே ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 பாதாம் கிட்ட எடுத்திருக்கேன். அதையுமே நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பாதாம் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பாதாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால நம்ம ஆல்ரெடி சோக் பண்ண மாதிரி தான் நம்ம பேபிஸ்க்கே கொடுக்கணும். ஸோ அதனால தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே ரோஸ்ட் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 வால்நட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வால்நட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் 6 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிஸ்க்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் வேணாலும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி ராகி கூழ் அதெல்லாம் போடுமா அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுவுமே சைட் பை சைட் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு பண்ணுறேன். ஸோ ஹை போனால் டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், உள்ளெல்லாம் சரியாக வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாதாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் ஸ்கின் ஆகிருக்கும். ஸோ இப்போ வால்நட்ஸ் டக்குன்னு இதானனால நான் எடுத்துட்டேன். வால்நட்ஸ் நான் 5 தான் போட்டிருக்கேன், நீங்கள் எச்சா கூட போடலாம். நான் பாதாம் குவான்டிட்டி அதிகமாக போட்டனால வால்நட்ஸ் கம்மியாக போட்டிருக்கேன். பாதாம் இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஸ்தாவும் நல்லா ஒரு கிண்ணம் நிறையா போட்டுட்டேன். ஸோ அதுவுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 3 பிஸ்தாவுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது கூடயே ஒரு 10 முந்திரியும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபைனாக பவுடர் பண்ண மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் ஏதாவது ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணும்போது ஈஸியாக கரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபைனாக பவுட்ரு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் எப்போவுமே பேபிஸ்க்குன்னா சில்வர் சம்படம்னு இருக்கும் இல்லையா, சில்வர் கிண்ணம், அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் அது மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியவே 10 டேஸ் மேலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேன். டெய்லியும் பேபிஸ்க்கு கொடுக்குற சாலிட்ஸில் 1 ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. தேங்க்யூ.